வணக்கம். இலங்கையில் இன்னும் ஆயுர்வேத சுற்றுலாத்துறை அபிவிருத்தி செய்யப்படவில்லை. கிழக்கு மாகாண ஆளுநர் ஆதங்கம். இனி விரிவான செய்தி. மட்டக்களப்பு மாவட்டம் ஒந்தாச்சி மடத்தில் 27 மில்லியன் ரூபாய் நிதி ஒதுக்கீட்டில் ஆயுர்வேத வைத்தியசாலைக்கான விடுதி திறந்து வைக்கப்பட்டது. இதன்போது கலந்து கொண்ட ஆளுநர் பேராசிரியர் ஜெயந்தலால் ரத்னசேகர கருத்து தெரிவிக்கையில், இன்று பல துறைகளும் அபிவிருத்தி பால் பயணித்தாலும் இன்னும் ஆயுர்வேத சுற்றுலாத்துறை அபிவிருத்தி செய்யப்படாமல் இருப்பது கவலைக்குரிய விடயமாகும். எனவே இதனை கருத்தில் கொண்டு ஆயுர்வேத வைத்தியசாலை திறக்கப்பட்டுள்ளமையிட்டு மகிழ்ச்சி அடைகின்றேன் என அவர் இதன் போது தெரிவித்தார். மேலதிக செய்திகளை பெற்றுக்கொள்ள இடுவான் செய்திகளோடு இணைந்திருங்கள். தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் கிழக்கு மாகாணத்திலே சபையும் நாங்க வெஸ்டர்ன் மெடிசினும் ஆயுர்வேதிக் மெடிசினுக்கும் ரெண்டுக்கும் ஒரு மாதிரி ப்ரையாரிட்டி கொடுக்கணும் என்ற டிசிஷன் எடுக்கும். அதுதான் இங்க கம்பேர் பண்றாங்க. 24ஆம் ஆண்டிலே கிழக்கு மாகாண சபையிலே நம்ம டிபார்ட்மெண்ட்டுக்கு நம்ம கமிஷனர் டாக்டர் சொன்ன மாதிரி 119 மில்லியன் ரூபாய் தான் அலோகேட் பண்ண இருந்த டிபார்ட்மெண்ட். இந்த வருஷத்திலே 257 மில்லியன் ரூபாய் அலோகேட் பண்ணிருக்கு. இந்த வருஷத்திலே நாங்க டாக்டரோட கேத்தன ஒரு 4 ஆயுர்வேதிக் டிஸ்பென்சரி வார்ட்ஸ் முடிய இருக்கு. ஒரு கணக்கு நிதி வந்த இருக்கு இந்தியன் கிராண்ட் அசிஸ்டன்ட்லயும் ஆயுர்வேதிக் டிபார்ட்மெண்ட். திருகோணமலையில ஒரு ஆயுர்வேதிக் வில்லேஜ் அது டெவலப் பண்றது. ஏனென்றால் இப்ப நீங்க டூரிசம் ஆக்கள்கிட்ட கேட்டனா சின்ன வாட்ஸ்அப்பே சொல்றான் டேர்ம்ஸ் எக்கோ டூரிசம், அக்ரோ டூரிசம் அந்த மாதிரி கதைக்கிறான். ஆனால் இலங்கையில இன்னும் ஆயுர்வேதிக் டூரிசம் டெவலப் பண்றது. கிழக்கு மாநிலத்தில் ஆயுர்வேதிக் டூரிசம் டெவலப் பண்றதுக்கு பெரிய பொட்டன்ஷியல் இருக்கு. மெயின் ஒப்ஜெக்டிவா இருக்கு தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம், ஸ்பெஷலி கிழக்கு மாநிலம். நாங்கள் டூரிசம் மினிஸ்டரிடம் கதைச்சது. ஒரு பஞ்சகர்ம ஹாஸ்பிட்டலுக்கு அருகம்பே 23 பில்லியன் அலோகேட் பண்ணிருக்கு இந்தியன் கிராண்ட். தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்துக்கு ஜாதி பேது அகம்பேதி மற்றது நாங்க மக்களுக்கு தானே சேவை பண்ணும். அது டிஎன்ஏ என்பிபி அது மக்களுக்கு அது எலெக்ஷன் மட்டும் தானே. எலெக்ஷன் நேரத்திலே நாங்க ஓட் பண்றோம். அதுக்கு பிறகு நாங்க ஒற்றுமையா வேலை செய்ய வேணும் தானே. மக்களுக்கு தானே சேவை பண்ணுவோம். தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் ஸ்பெஷலி கிழக்கு மாநிலத்திலையும் நொதர்ன் ப்ரொவின்ஸ்லையும் நாங்க எல்லோருக்கும் ஒற்றுமையா தான் மக்களுக்கு சேவை. அடுத்த வருஷத்திலையும் இந்த மாதிரி நாங்கள் அலோகேட் பண்றோம். அதுக்கு நமக்கு கமிஷனர் டாக்டருக்கும் டாக்டர் இன்சார்ஜ் இன்ஜினியர்ஸ் எல்லோருக்கும் மிக்க நன்றி என்று சொல்ல வேணும். இந்த மாதிரி நாங்கள் இலங்கையிலே ஆக்கல் மாதிரி கிழக்கு மாகாணத்திலே ஆக்கல் மாதிரி பிரச்சனை இருக்கு. நாங்க தமிழ் முஸ்லிம் அந்த சிங்கள அந்த ட்ரெடிஷன் இருக்கு வேணும், அது ப்ரிசர்வ் பண்ணணும். ஆனால் நாங்க இலங்கையில இருந்தா ஸ்ரீலங்கன் சேர்ந்தா நினைத்தனா இலங்கையை அபிவிருத்தியா செய்யலும், கிழக்கு மாகாணத்துக்கு அபிவிருத்தியா செய்யலும், அலவஞ்சி குடிக்கு அபிவிருத்தியா செய்யலும். அதுக்கு நாங்க ஒற்றுமையா செய்யணும். மிக்க